எவ்வளவு காலம் வரை உணவு வாழ்வில் நேர்மையுடைய பிராமணர்கள், சைவ வேளாளர்கள், நாடார்கள் கையில் இருந்ததோ அவ்வளவு நாள் வரை நீங்கள் எவ்வளவு ஆரோக்கியத்தோடு இருந்தீர்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். நித்யானந்தா ஜாதி பத்தி பேசுறாரு, ஏன் பேச மாட்டேன்? சைவாள் கஃபே, உடுப்பி ஆரியபவன், சரவண பவன், இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையிலே நேர்மையை உடையவர்களுடைய கையிலே உணவு ஃபுட் இண்டஸ்ட்ரி இருந்த வரைக்கும் எவ்வளவு நம்பிக்கையோடு ஸ்ரத்தையோட நீங்க பாட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாங்கயா. நான் வெஜிடேரியன் ஃபுட்டை நார்மலைஸ் பண்றது இந்துக்களுக்கு எதிரான மிகப்பெரிய சதி. இந்துக்கள் யாரும் எக்காரணம் கொண்டும் துடிக்க துடிக்க ரத்தம் வடிய விட்டு கொல்லப்படுகின்ற விலங்குகளுடைய மாமிசத்தை புசிக்க கூடாது. அது பெரும் பாவம். அது துடிச்சு சாகும் பொழுது என்ன உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாகுமா? வலி, வேதனை, துக்கம், அந்த நியூரோ பெப்டைட்ஸ் முழுக்க அதோட ஆர்கன்ஸ்ல எல்லாம் போய் உட்கார்ந்துருங்கயா. அந்த கொடுமையான மசில் மெமரி, பயோ மெமரி உடைய அந்த மிருகத்தோட சதைகளை உண்டீர்களானால் அதே கொடுமையான பயோ மெமரியும் மசில் மெமரியும் உள்ள போய் உட்கார்ந்து டிப்ரெஷன்ல உங்களை உலுக்கி எடுக்குங்கயா. உங்கள் வயிறு பெரும் சுடுகாடாய் மாறும்.